வெல்கம் டு யாவரும் கேலி. நான் உங்க பத்ரி பேசுறேன். உலக நாயகன் கமல்ஹாசன் தன்னுடைய போர்ஷன்ஸ் தக் லைஃப் முடிச்சிட்டாரு. ஸோ இன்னும் அவர் செகண்ட் ஆஃப் இது பண்ண வேண்டியதான் பாக்கி, டப்பிங் மட்டும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. எடுத்தவரையே அவர் டப் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆர்கேஎஃப்ஐல இப்போ வந்து அமரன் ரிலீஸுக்கான எல்லா வேலைகளையும் ஜரூரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தீபாவளி மிகப்பெரிய ரிலீஸ் ஆக அமரன் அமையும். சிவகார்த்திகேயன் நடித்திருக்கக்கூடிய அமரன் பெரிய ரிலீஸா இருக்கும். ஏன்னா இப்ப கங்குவா அந்த படம் வந்து நவம்பர் 14 வருது. விடாமுயற்சி டிசம்பர் மாசம் போயிடுச்சு. ஏதாவது ஒன்று ரெண்டு சின்ன சின்ன படங்கள் வரும். பிரதர்னு ஒரு படம் ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. அவரும் நம்மளுடைய உலகநாயகனுடைய தீவிர ரசிகர் தான். அந்த படம் வருது. ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் வரும். மெஜாரிட்டி வந்து அமரனுடைய டாமினேஷனாக தான் இருக்கும். KH-237 அன்பறிவு படத்துடைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ராஜ்கமல்ல. அது சம்பந்தமான என்னென்னலாம் காட்சியெல்லாம் மாற்றங்கள் பண்ணணும் என்னங்கிற அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல மெய்யழகன் படத்துல ஒரு 2 பாட்டை பாடியிருக்காரு. தெரிக்க விட்டுருக்காரு. என்னமா இருக்கு வாய்ஸ், என்னமா இருக்கு அந்த பாட்டுக்கு உண்டான ஃபீலு. அதை கேட்கிறப்பவே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு நேத்திக்கு. திரும்ப திரும்ப ஒரு 3-4 தடவை கேட்டேன் அந்த பாட்டை. பிரமாதம் பண்ணியிருக்காரு. அந்த வரிகள், அவர் பாடின விதம், அந்த பாடலுக்கான உணர்வு, அது அப்படியே அந்த சீனை பார்க்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஏஐ படிக்கிறதுக்காக யூஎஸ் போறாரு. ஸோ இந்த பத்திரிகையில செய்தி வரும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு போடுவாங்க. உலகநாயகன் ஒர்க் ஃப்ரம் அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி தகவல் வரும் சீக்கிரமாவே. 3 மாதங்களா 2 மாதங்களான்னு தெரியல எவ்வளோ நாள் ஒர்க் பண்ண போறாருன்னு. ஸோ உலகநாயகன் ஒர்க் ஃப்ரம் அமெரிக்கா, இங்கே உள்ள நிகழ்வுகளை அங்கிருந்து அப்பப்போ பார்த்துக்குவாரு. நேத்திக்கு சூர்யா அவர்கள் இதுல பேசினாரு. மெய்யழகன் படத்துடைய ஆடியோ லான்ச் நேத்திக்கு நடந்தது. படத்தோட எல்லா பாட்டையும் விட்டாங்க. இந்த ஒவ்வொரு சாங்கா முதல் சிங்கிள் 2ஆம் சிங்கிள்லாம் இல்ல, மொத்தமா ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. கோயம்புத்தூர்ல கார்த்தி நடித்திருக்கக்கூடிய மெய்யழகன் 96 பிரேம்குமார் இயக்கியிருக்காரு. படத்துக்கு இசை கோவிந்த வசந்தா. உலகநாயகன் கமல்ஹாசன் 2 பாட்டு பாடியிருக்காரு. பிரமாதமா இருக்கு. அதுல வந்து நம்ம சூர்யா என்ன பேசினார்னா, ரஜினி நடித்துள்ள வேட்டையன் படத்திற்காக கங்குவா படத்தின் ரிலீஸ் தள்ளி வைக்கப்படுகிறது. மூத்தவர், சினிமாவின் அடையாளம், 50 ஆண்டுகளாக நடித்து வருகிறார் என்பதால் ரஜினிகாந்த் படத்திற்கு வழிவிடுவோம். கங்குவா ஒரு குழந்தை, அதை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். ரிலீஸ் தேதி விரைவில் அறிவிக்கப்படும். இந்த கங்குவா ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னதுனால ஒரு டீகோட் பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் தினமான நவம்பர் 14 அந்த படம் ரிலீஸ் ஆகும். நேரு பிறந்தநாள், முன்னாள் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் நவம்பர் 14 அன்னைக்கு கங்குவா வெளியாகும்னு சொல்றாங்க. இது வந்து பயங்கரமா ரஜினி ஃபேன்ஸ் வந்து கண்ணா புண்ணான்னு அபியூஸ் பண்றாங்க. அதை பார்த்து என்னுடைய நண்பர்கள் சில சூர்யா ஃபேன்ஸ் வந்து, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது பெரிய பட்ஜெட்டுங்க, வேட்டையன் மாதிரி சின்ன பட்ஜெட்டா இருந்தா சூர்யா வந்து கிளாஷை பத்திலாம் கவலைப்பட மாட்டாரு, அவர் பாட்டுக்கு ரிலீஸ் பண்ணிருப்பாருன்னு சொன்னேன். அதுக்கு அவர் வந்து அவங்க அபியூஸ் பண்ணதை எடுத்து போட்டிருக்காரு. என்ன பிரதர் நீங்க இப்படி சொல்றீங்க, பாருங்க இவங்க எவ்வளவு அபியூஸ் பண்றாங்க, இவங்களுக்காகவே தேதி மாத்தினது எனக்கு கடுப்பா இருக்கு, இப்ப பாருங்க எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னாரு. கவலைப்படாதீங்க, அவங்க வந்து இவ்வளவு கேடுகட்டத்தனமா பண்றாங்கன்னா, இவ்வளவு தூரம் பெருந்தன்மையா சூர்யா பேசினதுக்கு அப்புறமும் சூர்யாவை அவ்வளவு அபியூஸ், அதாவது ரஜினி ரசிகர்கள் மாதிரி தரந்தாழ்ந்து பேசவே முடியாதுங்கிற லெவலுக்கு பேசியிருக்காங்க. அதெல்லாம் இங்க நம்ம பொது வெளியில பேச முடியாது. அவ்வளவு கீழ்த்தரமா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சோ அப்படி வந்து ஒருத்தரை காலி பண்ணிட்டு ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, எப்பொழுதுமே இருக்கு கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு. அந்த இதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் அதோட விட்டுட்டேன், இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 350 கோடி ரூபாய் பட்ஜெட், அது தனியா வந்தாதான் அந்த படம் தப்பிக்கும். கிளாஷ்ல வந்ததுன்னா அந்த படத்துக்கு பாதிப்பு, இவங்களுக்கு பாதிப்பு இல்ல, இவங்க வெறும் 160 கோடிக்கு தான் எடுத்திருக்காங்க வேட்டையன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இந்த படத்தை பொறுத்தவரை. கமல் எனும் கலைஞன் நாசருடைய பேட்டி தொடர்கிறது. கமல் இதுவரை இயக்கிய படங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். கமலுக்குள் இருக்கும் நடிகர் கமல் இயக்குனருக்கு எவ்விதம் துணை புரிவார்? கமலிடமிருந்து ஒரு நடிகராக நீங்கள் பின்பற்றுபவை, கற்றுக்கொண்டவை ஏதேனும் உள்ளனவா? கமல் இயக்கிய எல்லா படங்களிலும் நான் இருந்திருக்கிறேன் என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். அவர் கதை எழுதும் போது நாசர் இதில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து எழுதுவதில்லை. கதை எழுதிய பிறகுதான் அதை தீர்மானிக்கிறார். அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு இயக்குனராக ஒரு நடிகருக்கு அவர் தருவது முழு சுதந்திரம். அதில் அவர் ஆதிக்கம் செலுத்துவதில்லை. இன்றைக்கு இருக்கிற இளம் இயக்குனர்கள் தங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் கேட்டு பெறுகிறார்களே தவிர நடிகர்களுக்கான சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை.
ஒவ்வொரு இயக்குனரும் வெவ்வேறு அணுகுமுறைகளை கையாள்கிறார்கள். ஆனால் கமல் தன்னுடைய பாணியை, அணுகுமுறையை மற்ற நடிகர்களிடம் திணிப்பதில்லை. கமலுக்கு திரையுலகில் நீண்ட கால அனுபவம் இருப்பதால் நடிகருக்கு உரிய சூழலை அமைத்து தருவது அவரது மிகச்சிறந்த பண்பாக இருக்கிறது. நானும் படங்களை இயக்க விழைபவன் என்கிற காரணத்தால் அவரிடமிருந்து சில அணுகுமுறைகளை கற்றுக்கொண்டிருக்கிறேன். சிறிய கதாபாத்திரமோ பெரிய கதாபாத்திரமோ எதுவாக இருந்தாலும் முழு கதையையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பார். அந்த கதை எதை நோக்கி செல்கிறது, அதில் தன்னுடைய பங்கு என்ன என்பதை சிறிய நடிகரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். இதுதான் நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடம். ஒரு காட்சியை விஷுவலாக மட்டுமில்லாமல் நடிகரின் உணர்ச்சியின் தொடர்ச்சியாகவும் முதலில் கணிப்பார். ஒரு சட்டகத்தில் ஃப்ரேம் இருக்கிற அழகோ அல்லது செய்யப்படுகிற செலவோ அல்லாமல் நடிகரின் உணர்ச்சி தான் கதையை முன்னகர்த்தி செல்லும் என்பதில் அவருக்கு அபார நம்பிக்கை உண்டு. அதைத்தான் நானும் பின்பற்றுகிறேன். சக நடிகராக கமலை பார்த்து நீங்கள் வியந்த தருணங்கள் என்ன? ஒரு நடிகராக கமலிடம் மட்டுமே இருக்கும் தனிச்சிறப்புகள் என்ன என்று நீங்கள் நினைப்பவை யாவை? கமலிடம் வியப்பதற்கு பல விஷயங்கள் உள்ளன. அதில் பிரதானமாக நான் வியப்பது அதிக திறன் தேவைப்படுவது நகைச்சுவை கதாபாத்திரங்கள் தான். அதற்கு சரியான மொழி ஆளுமை, நேரத்திற்கு எதிர்வினையாற்றும் திறன், டைமிங் சென்ஸ் ஆகியவை இருந்தால்தான் சிறப்பாக வரும். இருக்கிற கதாநாயகர்களிலேயே நகைச்சுவை காட்சிகளில் மிகவும் அழகாக செய்கிற கதாநாயகனாக அவர் முதன்மையாக இருக்கிறார். அதற்கு சதி லீலாவதி, இந்திரன் சந்திரன், அவ்வை சண்முகி, மைக்கேல் மதன காமராஜன் என்று நிறைய உதாரணங்கள் உள்ளன. ஒரு முறை நானும் என் இரண்டாம் மகனும் சினிமா குறித்து பேசிக் கொண்டிருந்த போது தொழில்நுட்பத்தை முன்னிலைப்படுத்தி என் மகன் பேசினான். சினிமாவுக்கு அதிகமான தொழில்நுட்பம் தேவையில்லை, ஒரு விஷயத்தை கடத்துவதற்கு மிகவும் குறைவான தொழில்நுட்பம் போதும் என்றேன். அதற்கு உதாரணமாக மைக்கேல் மதன காமராஜன் படத்தை சொன்னேன். அதில் 4 வேடங்களில் நடித்திருப்பார் கமல்ஹாசன். ஒரு சட்டகத்தில் 2 பேர் ஒன்றாக இருக்க வேண்டி வரும். வேறொரு சட்டகத்தில் 4 பேரும் அவர்களது நாயகிகளும் ஒரு அறையில் ஒன்றாக இருக்க வேண்டி வரும். அப்போது கிராபிக்ஸ், கிரீன் மேட் இருக்கிறது. அந்த தொழில்நுட்பம் இப்போது கிராபிக்ஸ் கிரீன் மேட் இருக்கிறது. அப்போது அந்த தொழில்நுட்பம் எதுவுமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் மிக எளிமையாக அந்த படம் எடுக்கப்பட்டது. கமலால் மட்டுமே அதை செய்ய முடியும். அந்த அளவுக்கு நகைச்சுவைக்கான ஒரு ஆளுமையை அவர் தன்னகத்தே வைத்திருக்கிறார். அதுதான் என்னை மிகவும் வியக்கத்தக்க விஷயமாக இருக்கிறது. இந்திய சினிமாவில் தன் தலைமுறை, அடுத்த தலைமுறை நடிகர்களிடம் கமல் ஒரு நடிகராக செலுத்தி இருக்கும் மிக முக்கியமான தாக்கம் என்று நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள்? இந்திய சினிமாவில், குறிப்பாக தமிழ் சினிமாவில் கமலின் தாக்கம் மிகவும் ஆழமாக இருக்கிறது. தமிழ் சினிமா மௌன சினிமாவில் தொடங்கி பாடல்கள் நிறைந்த சினிமாவாக மாறி அதற்கு பின் பேசும் சினிமாவாக மாறியது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்த பிறகு நடிப்புக்கான களமாக அது மாறியது. ஒரு காலகட்டத்தில் பாலு மகேந்திரன், பாரதி ராஜா போன்றவர் வந்த பிறகு சினிமாவின் முக யதார்த்தத்தை நோக்கி சென்றது. சினிமாவின் முகம் யதார்த்தத்தை நோக்கி சென்றது. கமல் இந்த யதார்த்த பாணியை அதற்கு முன்பே கடைபிடித்திருக்கிறார் என்பது எல்லோரும் அறிந்ததுதான். யதார்த்த நடிப்பு என்பது மிகை நடிப்பை விட சற்று கடினமானது. நான் எடுத்துக்கொண்டிருக்கிற மாதிரி கதாபாத்திரமாகவே மாறி அந்த கதாபாத்திரம் யதார்த்தமாக நடிக்க வேண்டும் என்கிற ஒரு அணுகுமுறையை கமல் தான் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தார். இன்றளவும் கூட இந்த யதார்த்த நடிப்பு என்று சொல்லும் போது கமலின் தாக்கம் 100ல் 1 பங்காவது இருக்கும் என்பதே உண்மை.